வணக்கம். இப்ப சமீபத்துல இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மிகச்சிறந்த நடிகர் சுப்பிரமணியபுரம் போன்ற பெரிய வெற்றி படங்களை தந்த இயக்குனர் சசிகுமார் அவர்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்காக தாண்டிக்குடிக்கு போயிருந்தேன். அதாவது கொடைக்கானல் போற வழியில பண்ணைக்காடு, பண்ணைக்காட்டுக்கு பக்கத்துல தாண்டிக்குடி. அந்த மலை மேல அந்த படப்பிடிப்பு நடந்தது. அந்த படத்துக்கான பேர் இன்னும் வைக்கல. அதில நானும் நடிக்கிறேன் நானு. எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்துருந்தாங்க. நான் அங்க போயிருந்தபோது, அந்த பாலமுருகன் கோயில்னு அங்க இருக்கு. அந்த பாலமுருகன் கோயில்ல தான் அந்த சுற்றுப்புற சூழல்ல வச்சு படம் எடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்டின்னா, கரெக்ட்டா வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறந்தது பாருங்க. பராபவ ஆண்டு பிறந்த அன்னைக்கு நான் அந்த கோயில்ல இருந்தேன். முருகப்பெருமான வழிபடுற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த தாண்டிக்குடி முருகன் கோயிலுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, இதுவும் போகரால், அதாவது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் தாங்கிறாங்க. பன்றிமலை சுவாமிகள் வந்து இந்த இந்த கோயில உருவாக்கம் பண்ணாரு அப்படின்னும், அதுக்கு முன்னாடி இந்த சித்தர்களும் இத உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே மலை உச்சியில கீழ ஊர் தாண்டிக்குடி, சுற்றிலும் மலைகள், அழகான காட்சி. குறிஞ்சி கடவுளாகிய முருகன் அங்க குடிகொண்டிருக்காருங்க. தனியா தான் நிக்கிறாரு. இந்த ஊருக்கு ஏன் பேரு வந்துச்சுன்னா, ஞானப்பழம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே அவரு கோவிச்சுட்டு போய் நின்ன இடம் பழனி அப்படிங்கிறோம். "பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப் பழம் நீயப்பான்னு" கே.பி. சுந்தராம்பாள் பாடுறத நம்ம பார்த்துருப்போம். ஞானப்பழத்தை பிழிந்துங்கிற அந்த பாடல சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதி அதையும் கே.பி.எஸ் பாடியிருப்பாங்க. பழம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே, முருகப்பெருமான் என்ன பண்ணாருன்னா, கோச்சிட்டு கிளம்பிட்டாராம். அப்ப முதல்ல வந்து நின்ன இடம் இதுதானாங்க. தாண்டிக்குடி மலை தானாம். பழனிக்கும் பழமையான ஸ்தலம். பழனிக்கும் பழமையான ஸ்தலம். ம். முருகப்பெருமான் பழத்துக்காக கோவிச்சுட்டு வந்து நின்னது இங்கதான். இந்த இடத்துல. ஆமா, இந்த இடம் தான். இங்க இருந்து தான் பழனிக்கு தாண்டி குடிகொள்றாரு. அதனாலதான் இந்த ஊருக்கு தாண்டிக்குடி அப்படிங்கிற பேர் வருது. அதுக்கு ஆதாரமா முருகனோட பாதத்தை நம்ம பார்க்கலாம். முருகர் பாதம், மயில், சர்ப்பம், யானை உள்ளிட்ட விஷயங்களை இயற்கையா நம்ம பாறையில பார்க்கலாம். ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க உடனடியா வரக்கூடிய ஸ்தலம் தாண்டிக்குடி முருகன் கோவில். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தமும், இங்க இருக்கக்கூடிய சித்தரும், முருகனும், பன்றிமலை சுவாமிகளும் பரிபூரண அருள் கொடுத்து அவங்களுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணுவாங்க. குடிபெயர்ந்தாரா அப்படியே தாண்டி குடிபெயர்ந்ததால் இதுக்கு தாண்டி குடின்னு பேருன்னாங்கிறக்கவும் சொல்றாங்க. அங்க குருக்களாக இருந்த ஆதித்யா அவர்கள், அர்ச்சகர், அவர் வந்து இந்த வரலாறுகளை எல்லாம் சொன்னாரு. சுவாமி எப்படி சித்தர்கள் வந்து இந்த சுவாமியை வழிபடுறாங்கங்கிற செய்தியும் சொன்னாரு. அழகான கோயில், விநாயக பெருமான், அதே போல உள்ள இருக்கக்கூடிய பைரவர், உள்ளும் சுற்றுப்பிரகாரம், அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குதுங்க. அன்றைக்கு கூட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இயக்குனர் கதாநாயகன் நடிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் சித்திரை 1 அன்னைக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணாருக்காங்க. நானும் கூட அதிலெல்லாம் போய் பரிமாறினேன். "ஐயாவுக்கு கனம் இல்லாம அப்பளம் கூட குடுங்கப்பா" அப்படின்னாங்க. நான் அப்பளத்த எடுத்து எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு வந்தேன் அப்படியே. அப்படியான அந்த அன்னதானம் நடக்குது. எடுக்கலாமா?
அந்த கோயிலுடைய மகிமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தை வேண்டி வர்றவங்க அங்கே ரொம்ப பேர் வர்றாங்க. ஏன்னா அவர் பாலமுருகன் இல்லையா? குழந்தை வேண்டி வர்றவங்க அங்கே வர்றாங்க. முருகன் கால் பதித்த இடம் இருக்குதுங்க அங்கே. இங்கே யானை இருக்குது, இந்த இடத்துல மயில் இருக்குது, அந்த இடத்துல பாதம் இருக்குது, முருகப்பனுடைய பாதம், திருவடிகளை சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. காந்திக்குடி ஊர் இங்கேருந்து தெரியுது ரொம்ப அருமையாக. இந்த ஊரினுடைய அழகு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. எப்படி பழனி மலை மேலேருந்து நம்ம வந்து அந்த ஊரை பார்ப்போமோ, தாண்டிக்குடி ஊரை பார்க்குறோம். அதுவும் ஒரு பக்கம் மூங்கில், ஒரு பக்கம் கடம்ப மரம், எல்லா மரங்களும் இருக்குது. இந்த நாளில் அங்கே வேல் இருக்குது. யார் வேணாலும் எளிமையாக ஏறி வர்ற மாதிரி பாதை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை செலுத்தணும். ஏன்னா முடியாதவங்க கூட நடந்து வரலாம். படிக்க பதிலாக நல்ல ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தீர்த்தம் கூட நான் அதை போய் பார்த்து அள்ளி தெளிச்சிட்ட தலையிலெல்லாம். மலையும் தீர்த்தமும் மூர்த்தியும் மரங்களும் நிறைந்த இந்த இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்காரு. வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா காவடி வந்துகிட்டே இருந்ததுங்க. சித்திரை 1 அன்னைக்கு காவடிகள் வந்துகிட்டே இருந்தது. மலை உச்சியில் இந்த முருகன் குடிகொண்டிருந்தாலும் கூட அவர் அவ்வளோ தூரம் சென்று போய் பார்க்க முடியுமான்னு நம்ம நினைக்காம, அந்த இயற்கை வழியாக நம்ம சென்று பார்த்து வந்தால் மிக அற்புதமான விஷயம் இருக்குது. இதை தவிர போகிற வழியில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பழங்குடியினர் வாழ்ந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கும் அரசாங்கம் அந்த இடத்துல அந்த நினைவு சின்னங்கள் போல வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குடியிருந்த வீடுகள், கல் திட்டைகள், இறந்தவர்களுடைய உடல்களை அவங்க வந்து எப்படி மரியாதை செஞ்சு வச்சுருந்தாங்கிற இடங்கள்லாம் இன்றைக்கு அங்கே இருக்குது. கலியுக கடவுளாக முருகப்பெருமான் அங்கு காட்சி தருகிறார். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.